மதி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த போர் பதற்றம் எதனால் உருவாச்சு, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2-3 நாளாகவே இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. பஹல்காம் தாக்குதலில் இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் தரப்புலேருந்து தொடர்ந்து தாக்குதல் வந்துட்டுருக்கு. தாக்குதலுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்திய இராணுவமும் அதை முறியடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங் பகல்காம் தாக்குதலிருந்து இப்போ இந்த போர் பதற்றம் வந்திருக்கு இல்லையா, உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைம் பீயிங்கில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு டைம்லைன் மாதிரி நீங்கள் பதிவு பண்ணிடுங்களேன். அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரினுடைய பிரபலமான சுற்றுலா தலமாகவும் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கக்கூடிய பெகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். இந்த சம்பவத்தில் 25 இந்தியர்கள், ஒரு நேபாளி என 26 பேர் உயிரிழக்கிறார்கள். இதுதான் இந்த சம்பவத்திற்கான தொடக்க புள்ளி. இந்த சம்பவத்திற்கு, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது. அதனை தொடர்ந்து மே மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவில் 1 மணி அளவில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்களை அளிக்கிறது. இதுதான் இந்தியா சார்பில் எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை. இதற்கு இந்தியா சார்பில் தெளிவான ஒரு பதிலானது கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்தோ அல்லது பாகிஸ்தான் மக்களை குறிவைத்தோ இந்தியா எந்த தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை. பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான பாகிஸ்தான் தீவிரவாதிகளை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த பாகிஸ்தானை பொறுத்தவரை அதற்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் முதலில் காஷ்மீரினுடைய பூஞ்ச் பகுதியை தான் அதிகமாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்கியது. அந்த தாக்குதல் சம்பவங்களில் 16 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தார்கள். இதனை தொடர்ந்து 7ஆம் தேதி இது போன்ற, அதாவது 7ஆம் தேதி நள்ளிரவில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்துகிறது. அதனை தொடர்ந்து பாகிஸ்தான் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுகிறது. அதனை தொடர்ந்து 8ஆம் தேதி இரவு 8:45 மணியளவில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதலை தொடங்குகிறது. இந்த முறை ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களை நோக்கி வான்வெளி தாக்குதலை நிகழ்த்துகிறது. உடனடியாக அந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு மீண்டும் பாகிஸ்தான் 8:40 மணியளவில் மீண்டும் தாக்குதலை தொடர்கிறது. இந்த முறை 26 ட்ரோன்கள் கொண்டு 14 இடங்களில் இது போன்ற ஒரு தாக்குதல் சம்பவத்தை நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி மேற்கொண்டது. அதுவும் தோற்கடிக்கப்பட்டது. அதாவது இதுவரை வான்வெளியாக பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் ராணுவத்தினுடைய நேற்றைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் 10ஆம் தேதி நள்ளிரவில் 3 பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளங்களை இந்திய ராணுவம் அழித்தொழித்திருக்கிறது. மேலும் லாகூர் உள்ளிட்ட நகரங்கள் மீதும் தாக்குதலானது நடத்தப்பட்டு இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்தியா ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. தற்பொழுதைய போர் பதற்றத்தின் தொடக்க புள்ளி என்பது பெஹல்காம் தாக்குதல். அந்த தாக்குதலிற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தீவிரவாதிகள் மீதுதான் இந்திய ராணுவம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதற்கு பதிலடி என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய பொதுமக்களையும் இந்திய ராணுவ முகாம்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது. இந்தியா மேலும் குறிப்பிட்டது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி என்ற பெயரில் ஏதேனும் நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுக்கும் பட்சத்தில் அதற்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா சார்பில் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிடப்பட்டுவிட்டது. பெஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டது, அதற்கு தீவிரவாதிகள் பழிவாங்கப்பட்டனர். அதை மீறி பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த விஷயத்தை பதற்றமாக மாற்ற விரும்பினாலோ அல்லது பதிலடி என்ற பெயரில் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொண்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் என்பது பதற்றத்தை தணிப்பதற்காக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை கிடையாது, அது தீவிரவாதிகளை ஒழிக்கும் செயல் என்ற ஒரு விஷயத்தை பலமுறை இந்தியா சார்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
மதி, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் பதற்றம் நிலவிட்டு வரக்கூடிய சூழல்ல இதை உலக நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது. இந்த சுச்சுவேஷன்ல எந்தெந்த நாடுகள் என்னென்ன கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க, உலக நாடுகள் இந்த சுச்சுவேஷனை எப்படி பார்க்குது? இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு நாடுகளும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த போர் பதற்றம் என்பது பல நாடுகளையும் கவலைக்குள்ளாக்க வைக்கிறது. பல்வேறு நாடுகளினுடைய கருத்துக்கள் என்பது அதாவது தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்க முடியாது, தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சரியான நடவடிக்கை தான். ஆனால் இந்த நடவடிக்கை என்பது இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மாறி அதில் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் உலக நாடுகள் அனைத்துமே தெரிவித்து வருகின்றன. எனவே இந்த நிலைமையை, பதற்றத்தை தணிப்பதற்கு இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்பதுதான் அனைத்து உலக நாடுகளுடைய கருத்தாக இருக்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்பாக G7 நாடுகள் சார்பிலும் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதில் தற்பொழுது இந்த பதற்றத்தை தணிக்க இந்தியா பாகிஸ்தான் இருவரும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. நேற்றே செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் வெள்ளை மாளிகை, அதாவது அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுகையில், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த சூழல், அந்த பதற்றம் தணிவதை பார்க்க அதிபர் ட்ரம்ப் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த இரு நாடுகள் இடையிலான இந்த பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில், அந்த நிலைமையை சீரமைப்பதற்கான வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ இரு நாட்டு தலைவர்களுடனும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும், அதாவது பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அவர் தொடர்ந்து கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்திருந்தால், மேலும் சைனாவும் அந்த ஒரு கருத்தையே தெரிவித்திருந்தது. இந்த விவகாரத்தில் பதற்றத்தை தணிப்பதற்கு மற்ற உலக நாடுகளுடன் இணைந்து சைனாவும் அதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே பல்வேறு நாடுகளும் அதாவது கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளுமே இந்த விவகாரத்தில் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இரண்டு நாடுகளுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் துருக்கி மட்டும் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையே ஆரம்பத்திலிருந்து எடுத்து வருகிறது.